இன்னைக்கு காலையில் 7:30 மணி. இப்போ நம்ம மூணாரில் தான் இருக்கோம். இங்கே தான் தங்கியிருந்தோம். ஹோட்டல் மூணார் சென்ட்ரல் ரிசப்ஷன் பாருங்க. இங்கே தான் 800 to 1000 rupees வந்து ரூம்ஸுங்க, சிங்கிள் ரூம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கிட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இன்றைக்கி நம்ம மூணாரில் இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் மோஸ்ட்லி பஸ் ட்ராவல் வ்ளாக்ஸ் தான் வரும். நிறைய ஊருக்கு எப்படி போகிறது, போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் காட்டுவோம். இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் வாங்க. மூணார்லேருந்து தேனிக்கு போகிறோங்க. இப்போது இது வந்து டைரக்ட் பஸ்ஸு மூணார் டு தேனி. கிளம்பிருச்சுங்க. கரெக்டாக 7:50. இந்த பஸ் பார்த்தோன்னா 8 மணி வண்டிங்க. 7:50. அதான் 7:50 8 மணி கிளம்புற வண்டி. அடுத்து 8:30 மணிக்கு கேஎஸ்ஆர்டிசி இருக்குது. அப்புறம் 9 மணிக்கு மறுபடியும் டிஎன்எஸ்டி பஸ் இருக்குது. இந்த பஸ்ஸில் இறங்குனீங்கன்னா நீங்கள் நேராக தேனிக்கு போயிடலாம். தேனியிலேருந்து அடுத்தடுத்த ஊருக்கு போகிறதுக்கும் இல்லை மதுரைக்கு போகிறதுக்கும் இந்த பஸ்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ காலைல ரூம் செக் அவுட் பண்ணி வராங்கல்ல, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதியாக இருக்கும். இது சிக்னல் பாயிண்ட் ஸ்டாப். இது அடுத்த ஸ்டாப். மூணாருக்கு அடுத்து ஒரு பெரிய ஸ்டாப்னு பார்த்தோம்னா தேவிக்குளம்.
சரியான மிஸ்ட்டுங்க. பஸ்ஸில் அந்த அளவுக்கு க்ரௌடாக இல்லை. எல்லாருமே சீட் இருக்குது. ஒரு 2 சீட்டு எம்டியாகவும் தான் இருக்குது. அடுத்து இப்போ நம்ம பூப்பாறை வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா க்ளோஸ் டு 1 ஹவர் இல்லை 50 மினிட்ஸ் 55 மினிட்ஸ் சொல்லலாம். இங்கே பூப்பாறையிலேருந்து இந்த பக்கம் ரைட்டில் போனோன்னா நம்ம குமளி போகலாம். ஆனால் மேக்ஸிமம் 30 பேர் இருந்தால் 25 பேர் இங்கேருந்து இறங்கிடுவாங்க போகிறதுக்கு. கொஞ்சம் நஞ்ச பேர் தான் இருக்கும். அப்போது தேனி போகிறதுக்கு இல்லை பஸ்ஸில் ஏறுவாங்க எப்படியும் பார்ப்போம். வீக் டேயாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு தேர்ஸ்டே மார்னிங் 8 மணிக்கு வண்டி எடுத்திருந்தேன் நான். இந்த ரூட் எதுக்கு, இந்த ரூட்டில் இந்த டைம் எதுக்கு எடுத்தேன்னா, இன்கேஸ் நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு அடுத்து திண்டுக்கல், திருச்சி, தேனி, மதுரை அந்த மாதிரி போயிட்டு ஊருக்கு கிளம்புற மாதிரி இல்லை அடுத்த பஸ் போட்ட மாதிரி இருந்தீங்கன்னா இந்த 8 மணி பஸ் இருக்குது டிஎன்எஸ்டிசி, 8:30 மணிக்கு கேஎஸ்ஆர்டிசி, 9 மணிக்கு இருக்குது டிஎன்எஸ்டிசி, அப்புறம் 10 மணிக்கு டிஎன்எஸ்டிசி. இந்த பஸ்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் இந்த டைமிங்கில் இப்போ இந்த ரூட்டில் காட்டுறேன். போடிமெட்டு ரீச் ஆகிட்டாங்க. கரெக்டாக 9:10. இந்த பஸ்ஸில் தாங்க வந்தோம். தேனிக்கு போகிற பஸ்ஸு. இங்கே வந்து இப்போ போடிமெட்டில் ஒரு 10-15 மினிட்ஸ் பிரேக் நிறுத்துவாங்க. நீங்கள் இங்கே அந்த 10-15 மினிட்ஸ் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது டக்குன்னு நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா டீ சாப்பிட்றவங்க இந்த கை கால் ஸ்ட்ரெச் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பஸ்ஸு போட் பண்ணிடலாங்க. ஏறி உட்காந்தோன்னா அடுத்து போடி வழியாக தேனி. பஸ் கிளம்பியாச்சு. ஒரு 15 மினிட் பிரேக் போடிமெட்டில். சீட் ஆனால் கிட்டத்தட்ட 3/4 வருஷத்துக்கும் பஸ் ஃபில்லாக இருக்குது. லாஸ்ட்டில் பார்த்தோன்னா நான் மட்டும்தான் இங்கே உட்காந்துருக்கேன், வேறு யாரும் இல்லை. ஓரவர் நீங்கள் போடிமெட்டில் ஸ்டே பண்ணுறதுன்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு.
அங்கேருந்து ஸ்டே பண்ண டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் ஒன்று ரெண்டு தான் பார்க்கலாம். பார்த்தாது ஒரு ஹாஃப் டேலேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் சும்மா ரிலாக்ஸ் பண்ணோம், நேச்சரில் அப்படியே ஒரு ஹாஃப் டே 1 டே ஸ்பெண்ட் பண்ணோம்னா இங்கே ரூம் எடுத்து நீங்கள் தங்கலாம். இறங்க இறங்க எவ்வளோ ட்ரை ஆகுது பாருங்களேன். ஃபஸ்ட்டு மூணாறுலேருந்து வரும்போது டோட்டலாகவே க்ரீனாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. கீழே இறங்கியாச்சுங்க ஆல்மோஸ்ட். கீழே கிரவுண்ட் லெவல் வந்துட்டோம். அடுத்து நேராக பார்த்தோம்னா போடி போயிட்டு போடியிலேருந்து தேனி. போடி பஸ் ஸ்டாண்டுங்க.
இது தேனியில் வந்து ஃபஸ்ட்டு நிற்கிற ஸ்டாப் பார்த்தோம்னா பழைய பஸ் ஸ்டாண்டு. இதுக்கு புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன ஒரு லொக்கேஷனாக தான் இருக்கும். புது பஸ் ஸ்டாண்ட் போகும்போது தான் மற்ற ஊருங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் போகிற பஸ் சர்வீஸஸ் அங்கே இருந்திருக்கும். ஒரு நிமிஷம் நான் பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டுட்டு அடுத்து வந்து புது பஸ் ஸ்டாண்ட். தேனி வந்தாச்சுங்க. கரெக்டாக 11 o'clock வந்திருக்கோம். 8 o'clock கிட்ட 11 o'clock 3 hours. ஹில்ஸ் ரோடுங்க. கரடு முரடான ஒரு மலைப்பாதையே இருந்து கடந்து இதோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போது தேனிக்கு வந்தாச்சு. தேனியில் 2வது பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோன்னா இது வந்து புது பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் நம்ம இருக்கோம் இப்போது. இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மூணாறுலேருந்து காலைல 8 மணி வண்டியில் ஏறி நம்ம இப்போ அங்கே வந்திருந்தோம். வெயில் தான் கொளுத்துது, சரியான வெயிலாக இருக்குது. சேனல் நிறைய பேர் பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அதுவே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த vlog பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். டாடா, பபாய்.